மேம் இப்போ வந்துட்டு வேலைக்கு எடுக்கிறதோ இல்லை நமக்கு சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு மார்க் பேசிக்ஸில் தான் பண்ணுறாங்க. யார் நிறையா மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான் இப்போ இருக்க ஆட்சியில் இருக்குது. ஸோ இனி வரவங்களாவது இல்லை சப்போஸ் எஜுகேஷ்னல் மினிஸ்டராக இருக்கவங்க வந்துட்டு மார்க் பேசிஸில் இல்லாமல் 50% மார்க் பேசிஸ்லேயும் 50% ஸ்கில் அவங்களுடைய திறமைகளையும் அதை வச்சு எடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா நிறைய பேருக்கு. அப்படி இருக்குல்ல இல்லன்னு சொல்றீங்களா? ஸ்கில் செட் இல்லையா? பிராக்டிகல் டர்ம்ஸ் இருக்கு, பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, தியரி இல்லாம பிராக்டிகல் இருக்குல்ல. அப்படி இருக்கு. இப்போ வந்துட்டு எது தேவையோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம எல்லாமே கொடுப்போம். அப்படிதான் நம்ம சிலபஸ் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் சார் இருக்கு. பட் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க் யாரு கட் ஆஃப் நிறைய வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஒரு நிறைய சீட் தருவாங்க. சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு படிச்சு எழுதுறதுல ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த டாப்பிக்கை பத்தின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்த டாப்பிக்கை பத்தின ஒரு ஸ்கில்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அவங்களுடைய மார்க் கொஞ்சம் குறைவா இருக்கனால அவங்களுக்கு அந்த சீட் நிராகரிக்கப்படும். ஸோ அப்படி நிறைய பேர் நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய சீனியர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இல்லாம மார்க் 50%, ஸ்கில்ஸ் 50% வச்சு எடுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது இவங்க சொல்றது தேர்வு முறையில சில மாற்றங்களை கொண்டு வரணும், ஸ்கில் செட்டோட சேர்த்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஃபைன், ஓகே.